உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் நிலா சோழனுக்கு 6 மாதம் டைம் அப்படின்னு சோழன் கால்லெல்லாம் விழுந்து கெஞ்சி கேட்டதுனால ஒரு வழியாக ஒத்துக்கிட்டு இதுதான் லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லி அவங்களே மனசு மாதிரி வீடு வரைக்கும் போனாலும் இப்போது மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கு. அது அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்தவங்க சும்மா இல்லாமல் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், டிவோர்ஸ் தான் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சோழன் ஏமாத்தினாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகாமல் இருந்திருந்தா என் அப்பா அம்மா எப்படியாவது என்கிட்ட பேசியிருப்பாங்க அப்படின்னு நிலா சொல்லியிருப்பாங்க. இப்போது அவங்க அப்பா அம்மாவே நிலாவை கூப்பிடும்போது நிலா போவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. ஏற்கனவே நடேசன் வேற நிலா கிட்ட வாண்டடாக வாயை கொடுத்து ஒரு பல்பு வேற வாங்கியிருப்பார். அவன் அம்மா இல்லாமல் வளர்ந்த பையம்மா, நானும் பொறுப்பே இல்லாமல் வளர்த்துட்டேன், அதனால தான் அவனுக்கு எதை எப்படி பண்ணணும்னு தெரியலம்மா, ஆனால் அவன் உன் மேலே வச்சிருக்க அன்பு ரொம்ப ரொம்ப உண்மையானதுமா, நீ தான் எல்லாமேன்னு சொல்லி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் செய்கிறது தான் கொஞ்சம் உனக்காகன்னு தான் அவன் அதுவும் இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணுறாம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீ எப்படியா இருந்தாலும் என் பையனை திருத்திடுவ, அவன் மாறிடுவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது நிலா செம்ம கோவத்தில் திட்டுவாங்க. அதே எப்படி நீங்கள் பிள்ளைய பொறுப்பே இல்லாமல் பெற்று வளர்த்து வச்சுருப்பீங்க, நாங்கள் எங்கே இருந்தோம் உங்கள் பிள்ளைய திருத்துறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்காக தான் எங்களை எங்கள் அப்பா அம்மா பெற்று விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அப்படியே நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆகும். ஐயோ இவ இவ்வளோ சூடாக இருக்கான்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே, அமைதியாக வண்டியை ஓட்டிடுடா நடேசா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குமே வந்துடுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தவங்க அன்றைக்கி நைட்டு போயிடுது. மறுநாள் காலையில் பார்த்தா சோழன் உட்காந்து ஃபோனில் ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போது பாண்டி போய் கேட்குறாரு, என்னடா காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஃபோனவே பார்த்துட்ருக்க, என்னடா அப்படிங்கிறாங்க. நீ உட்காந்து கேளுடா, உனக்கும் வானதி கூட பிரச்சனை ஆயிடுச்சுல, நீ உட்காந்து கேளுடா அப்படிங்கிறாங்க. அப்படி என்னத்தெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படிங்கும்போது இப்போ பல்லவன் சேரன் எல்லாருமே போய் பார்க்குறாங்க. என்னடா பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, அண்ணே மோட்டிவேஷன் ஸ்பீச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச்சா அப்படின்னா என்னடா அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படிலாம் முன்னேறணும்னு நிறைய பேர் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கங்கிறத அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்கண்ணே, அதெல்லாம் கேட்டாவது நமக்கு அப்படியே முன்னாடி போகணும், வாழ்க்கையில் நம்மளை ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு தோணும்ல, அதனால தான் இன்றைக்கி காலையிலே ஃப்ரெஷ்ஷாக நாளை ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் கேட்டுட்ருக்கேன், அதான் பாண்டியன் கூப்பிட்டு உட்காந்து கேட்க சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு பல்லவன் அப்படியே சேரனை பார்க்குறாரு, சேரன் பல்லவனை பார்க்குறாரு, எல்லோரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. என்னென்ன உட்காருங்க எல்லோரும் உட்காந்து கேட்போம் அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவும் வராங்க. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே இங்கே பாருங்க நீ அண்ணன் இன்னையிலேருந்து புதுசாக நாளை ஸ்டார்ட் பண்ண போதாமா, அதனால் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. நிலாவுக்கு அப்படியே காண்டாது பார்த்துட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு போகிறாங்க. என்னென்னா அவள் பாட்டுக்கு பார்த்துட்டு அப்படி போயிட்டா அப்படிங்கிறாங்க. பாண்டி பார்த்துட்டு நீ பண்ணுற வேலைக்கு இவ்வளோ தாண்டா அவங்கக்கிட்ட இருந்து வர ரியாக்ஷனை நீ பார்க்குறது இல்லாமல் என்ன வேற உட்காந்து பார்க்க சொல்கிறியா, எனக்கு வேலை இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து வெளியில் வராரு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடேசன் வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஏதோ ஒரு கார் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அதுலேருந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க. இதை பார்த்த உடனே நடேசனுக்கு அப்படி ஷாக் ஆயிடுது. என்னடா நிலாவோட அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு எழுந்து பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்க இறங்கி அப்படியே தயங்கி நிற்கும்போது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு மடி நிலா சேரா சோளா எல்லாரும் இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வராங்க. அவங்க அப்பா அம்மா நிற்கிறத பார்த்தோன்னே அப்படியே சேரனுக்கு சோழனுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. நிலா உள்ளே இருக்காங்க. அப்போது சேரன் தான் பார்த்துட்டு பா நிலா ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாயேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இதோ வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் பார்த்த உடனே இப்போ அவங்க அப்பா அம்மா பார்த்தோன்னே அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை போய் இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா விடுடா எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க அம்மாவையும் கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. எப்படி இருக்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெளியில் நின்று அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சேரன் பார்த்துட்டு ஏன் வெளியில் நின்றுட்டுருக்கீங்க, வாங்க உள்ளே அப்பா நிலா உள்ளே கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போய் உட்காந்தோடனே சேரன் போயிட்டு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. தண்ணி குடிச்சிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நடேசன் பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ நாளாக வராதவங்க திடீர்னு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. என்ன திடீர்னு பொண்ணை பார்க்குறதுக்குலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது அப்படியே ஒரு மாதிரி சோழனை பார்க்குறாரு, நிலாவை பார்க்குறாரு. அவங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நிலாவுமே அப்படியே ஒரு மாதிரி பேந்த முழிச்சிட்டே பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நிலா சோழன் கூட வாழ்கிறான்னு நினச்சிட்டு தான் நாங்கள் பாட்டுக்கு இருந்தோம், அதான் இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன அதான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சோழனுக்கு அப்படியே பக்குன்னு ஆகிடுது. ஐயோ என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. உடனே அவங்க அம்மாவும் பார்த்துட்டு ஆமாம் நிலா நீ இங்கேருந்து என்ன பண்ண போகிற இனிமேல், அதான் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல்ல, வா நம்ம வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி சோழனை பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்னடா நம்ம யாரும் நம்ம ஃபோன் பண்ணி கூட சொல்லலை, டிவோர்ஸ் ஆன விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிலா ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. நீ போய் கிளம்பு நிலா அப்படிங்கிறாங்க. யாருக்குமே என்ன பேசுறதுனே தெரியல. சேரன் அப்படியே பார்த்துட்டு உடனே கூட்டிகிட்டு போகணுமா நீங்கள்
கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டிகிட்டு போகலாமே அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க தம்பி, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா சரி பரவாயில்லங்களாம். அதான் டிவோர்ஸே ஆயிடுச்சே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தான் டிவோர்ஸே வாங்கியிருக்காங்க. அப்புறம் இதுக்கு மேலே இங்கேருந்து அவன் என்ன பண்ண போகிறா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நிலா பார்த்துட்டு, மா கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி போய் பேசிட்டு சீக்கிரமாக கிளம்பு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு பின்னாடி போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ சோழன் போகிறத பார்த்த உடனே பாண்டிக்கு பல்லவனுக்குலாம் ஒன்றுமே புரியல. அவங்களுமே அப்படியே பின்னாடியே போட்டு, டே சோழா என்னடா அழுகாதடா அப்படிங்கிறாங்க. டே என்னடா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையடா, அவங்க அப்பா அம்மா எப்படிடா வந்தாங்க, நிலா எதுவும் சொல்லியிருக்குமோ அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதான்டா புரியல, ஒருவேளை அவங்க தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. சேரனுமே போயிட்டு, டே சோழா அழுகாதடா, நம்ம என்னடா பண்ண முடியும், இது எல்லாமே இனிமேல் நிலா எடுக்க போகிற முடிவு தான்டா, நம்ம எதுவுமே பேச முடியாது, நீ வேற தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்ட, பாவண்டா நிலா அப்படிங்கிறாங்க. இப்போ சோழன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது இப்போ எல்லாருமே பின்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிறது நிலாவுக்கு தெரிஞ்சு நிலாவுமே அங்கே போகிறாங்க. இல்லைண்ணா எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு வந்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலேண்ணே, ஒருவேளை நிலா தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளோ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நிலா அங்கேருந்து வராங்க. வந்துட்டு, அண்ணே சத்தியமாக சொல்கிறேண்ணே, நான் உங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லலைண்ணே அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நிலாவோட அம்மாவே ஒரு மாதிரி, அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. சரிண்ணா அவங்களுமே அங்கே போகிறாங்க. நான் சொல்லலை அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கதை அவங்க கேட்டுட்டு, என்ன டிவோர்ஸ் ஆன விஷயம் எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, நிலா எதுவும் சொல்லியிருப்பாளோன்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாரு சேரன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நிலாலாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை, ஏற்கனவே டிவோர்ஸ் அப்ளை பண்ண உடனே எங்கள் வீட்டு அட்ரஸுக்கு தானே ஃபஸ்ட்டு வந்துச்சு, அப்போவே நான் அதை கேள்விப்பட்டு தான் பிடிச்சி தானடி கல்யாணம் பண்ணேன், எதுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன்னு வந்து நான் இவ கூட திட்டிட்டு கூட போனேன் நான். அப்படி இருக்கும்போது டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களா, அந்த லெட்டர் வீட்டுக்கே வந்துருச்சு, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி சரி நிலாவை கூட்டிகிட்டு போயிடலான்னு நாங்கள் வந்தோம், மற்றபடி நிலா எதுவும் எங்ககிட்ட சொல்லலைப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா ஒரு மாதிரி பார்த்துட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கூட அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே என்னடி உனக்கு டைம் கொடுக்கணும், அதான் பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணி வாங்கிட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிற, வா உங்கள் அப்பாவே உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி தான் வந்திருக்காரு, வா போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. இப்போ எதுக்கடி நீ யோசிச்சுட்டு இருக்க, உன்னை திரும்பவும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோமோன்னு நீ பயப்படுற, அதானே, சூர்யாக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் உங்கள் அப்பா, நான் ஏற்கனவே கிளியராக பேசி தான் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ வீட்டுக்கு வந்தாலே போதும், உங்கள் அப்பா நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீ வீட்டுக்கு வந்துட்டினாலே அதுவே போதும்டி, வா முதல்ல நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அப்போது சரிம்மா நீ போய் உட்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. சேரன் பார்த்துட்டு, நீ என்னப்பா முடிவெடுக்க போகிற, ஓ முடிவு தான்ப்பா, இதில் நாங்கள் யாருமே தலையிட மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டு, சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு எல்லா லக்கேஜுமே எடுத்துகிட்டு அவங்க பேக் எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே சோழனுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி கஷ்டமாக போகுது, அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. நிலா பேக்கோட வந்தோடனே நடேசனுமே பார்க்குறாரு. என்னம்மா கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் நான் அவங்க கூட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாங்க எல்லாருமே. இவங்களுமே சரிம்மா கிளம்பலாமா, சரிப்பா நாங்கள் போயிட்டு வரோம், இத்தனை நாள் என் பொண்ணை நீங்கள் எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு போய் கார்லேயும் ஏறிடுறாங்க. அப்படியே சோழன் அழுதுகிட்டே நிற்கிறாரு. எதுவுமே பேசாமல் நிலா வந்துட்டு போய் கார்லேயுமே ஏறிடுறாங்க. இந்த சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. என்ன தான் நம்ம சொன்னாலும் நிலா வந்து நம்மளை விட்டு போகணும்னு முடிவெடுத்துட்டால அப்படிங்கிற மாதிரி நிலானே கையை நீட்டி அழுதுகிட்டே அந்த கார் பின்னாடியே போகிறாரு. நிலாவும் அப்படியே கார் சைடில் அப்படி டோரை திறந்து வச்சுட்டு எட்டி பார்த்துட்டு அவங்களும் ஒரு மாதிரியே போயிடுறாங்க. இப்போ நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க, அங்கே திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா வீட்டில் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அண்ணி பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன நிலா நினச்ச மாதிரி நீ டிவோர்ஸே பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமா அண்ணி அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கே இங்கே லெட்டர் வந்துருச்சு நிலா, அதை பார்த்துட்டு தான் அத்தையும் மாமாவும் உன்னை கூப்பிடுறதுக்காக கிளம்பி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு போன நிலாவுக்கு இங்கே இவங்க மேலேயே ஞாபகமாகவே இருக்குது. அங்கே போய்ட்டு சரி நம்ம கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா சோழனை நினச்சி தான் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. அவர் எப்படியுமே நிலாவை நினச்சி ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. இருந்தாலும் சோழனுக்கு ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சேரன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சேரன் பார்த்துட்டு, நிலா தாண்டா ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு, நிலா சொல்லுப்பா வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு உங்கள் யாருக்கும் வருத்தம் இல்லையே அப்படிங்கிறாங்க. என்னப்பா நிலா இப்படி பேசுகிற, உங்கள் வீட்டுக்கு தானேப்பா போயிருக்க, இதனால எங்களுக்கு என்னப்பா வருத்தம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்களாம் எவ்வளோ வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு, சோழன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவனை பற்றி என்னப்பா சொல்கிறது, நீ கிளம்பிட்ட அப்படின்னோடனே அவன் ரொம்ப உடஞ்சிட்டான்ப்பா, அழுதுகிட்டே தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவரை பார்த்துக்கோங்கண்ணே, 6 மாதம் டைமுன்னு நானும் சொல்லிட்டேன், ஆனால் அப்பா அம்மா வந்து கூப்பிடும்போது என்னால் முடியலன்னு சொல்ல முடியலண்ணே, இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்போ தான் என்னை தேடி வந்து என்னை கூப்பிட்ருக்காங்க, டக்குன்னு என்னால் வர முடியலண்ணே
அண்ணே. ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லணுண்ணே அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா நிலா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் தனியாக வந்து பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அந்த ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனியாக போய் பேசுகிறாரு. சொல்லுப்பா நான் தனியாக வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்கள் சோழன் கிட்ட இதை சொல்லிக்க வேணாம், அவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள், நான் ஒரு 2-3 டேஸில் நாங்கள் வந்துடுவேண்ணே அப்படிங்கிறாங்க. நிலா என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, எப்படியா இருந்தாலும் என் வீட்டில் திரும்பவும் இன்னொரு கல்யாணத்துக்குன்னு ஒரு அரேஞ்ச் பண்ண தான் போகிறாங்க, நான் எப்படியுமே கிளம்பி அங்கே வந்துடுவேண்ணே. எல்லாத்துக்கும் மேலே நான் சோழனுக்காக வரேனோ இல்லையோ, அங்கே எனக்குன்னு நீங்கள் கொடுத்துருக்க வேலை இருக்குண்ணே, அந்த வேலையை நான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்ல, அதுக்காகவாவது நான் இங்கே ஏதாவது சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துடுவேன், ஆனால் இதை நீங்கள் சோழனுக்கு சொல்ல வேணாண்ணே, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா, ஆனால் அவனை பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ நிலா போயிட்டு அங்கே சந்தோஷமாகவே இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறது எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. இதை பார்த்துட்டு அவங்க அண்ணியே போய் பேசுகிறாங்க. என்ன நிலா, ஏன் இப்படியே இருக்க, உனக்கு சோழனை பிடிச்சிருந்ததா, எதுக்காக நீ டிவோர்ஸ் பண்ணிட்டா சரி, அதுக்கப்புறமா ஏன் நீ இப்படியே யோசிச்சுட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை நீ, என் லைஃப்பில் அவர் எங்களோட கல்யாணம் வேணால் அப்படி நடந்திருக்கலாம், ஆனால் எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு, அவர் என்கிட்ட 6 மாதம் டைம் கேட்டிருந்தாரு, சரின்னு நானும் 6 மாதம் டைம் தரேன், இதான் லாஸ்ட் சான்ஸ்ன்னு கூட சொல்லியிருந்தேன், ஆனால் அந்த டைமில் தான் பார்த்து அப்பாவும் அம்மாவும் கரெக்டாக வந்துட்டாங்க, என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் நான் வந்துட்டேன். எல்லாத்துக்கும் மேலே சேரண்ண மூலமாக எனக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அதை நான் அவங்கக்கிட்ட கொடுத்தாகணும்ல, அதுக்காகவாது நான் திரும்ப சென்னைக்கு போகலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா பேசுகிற, திரும்பவும் அங்கே போறியா, அங்கே போய் நீ எங்கே தங்குவ அப்படிங்கிறாங்க. என்ன நீ பேசுகிறீங்க, எனக்கு என்ன அங்கே தங்க இடமா இல்லை, திவ்யா இருக்கா, நான் திவ்யா கிட்ட தங்கிக்குவேன், அப்படி இல்லைனா நான் அங்கே வீட்டுக்கே கூட போயிருப்பேன், என்னை எல்லாரும் அங்கே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, அதை பற்றிலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் எப்படி நீ அந்த வீட்டில் இருப்ப அப்படிங்கிறாங்க. அண்ணி இது என்னோட பிடிவாதத்தினால நான் தான் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேனே தவிர வீட்டில் இருக்க யாரும் என்னை எதுவும் சொல்லலை, அதனால அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கே தெரியும்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் நிலா, ஆனால் உனக்கு எப்படி எந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி உனக்கு செட் ஆகுதுன்னு தான் எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் எப்படியுமே திரும்ப அங்கே நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எப்படி நிலா வீட்டில் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் நீ பேச போகிற அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வராங்க. 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது வாமா நிலா சாப்பிடலாம் வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இப்போது நிலாவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்பா நான் சென்னைக்கு கிளம்பலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சென்னைக்கு போறியா, எதுக்கு நீ திரும்ப சென்னைக்கு போகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ அங்கெல்லாம் போவேண்ணா அப்படிங்கிறாங்க. பா நான் ஏற்கனவே ஆரம்பித்ததே என்னோடய லைஃப்பில் என்னோடய கெரியரில் நான் ஒரு இது பண்ணணுங்கிறதுக்காக தான், முக்கியமான ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அது சென்னையில் என்ன நம்பி கொடுத்துருக்காங்க, அதை நான் முடிக்க வேணாமா, ஆல்ரெடி நான் பாதி சப்மிட் பண்ணிட்டேன், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு ஆஃபீஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அங்கே நல்லபடியாக எல்லாம் போயிட்டுருக்கு, இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக பண்ண போகிறோம், அதிலே வந்துட்டு நான் இல்லைன்னா எப்படி, அதனால் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படி நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னா அங்கே நான் உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன், அப்போ நீ போ அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இத்தனை நாள் நான் அங்கே தானே இருந்தேன், திவ்யா இருக்கா, திவ்யா கூட நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ நிஜமாக தான் சொல்கிறியா, இப்போ நீ உன் ஃப்ரெண்டு திவ்யா கூட தான் போய் தங்க போறியா, அந்த வீட்டுக்கு போகலைல்ல நீ அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டுக்கே போனாலும் என்னை யாரும் வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க, என்னை எல்லாரும் ஏற்றுப்பாங்க, எல்லாருமே நல்லவங்க தான் அப்படிங்கிறாங்க. என்னென்ன எல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ, திரும்ப திரும்ப அதே வீட்டுக்கே போய் கஷ்டப்படணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. இதில் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது, எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க, அப்புறம் எனக்கு என்ன அங்கே பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நீ என்ன தான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாலும் உன்னை கட்டினவன் ஃப்ராடு தானே, அவன் உன்னை ஃப்ராடு பண்ணி தானே கல்யாணம் பண்ணி அது பிடிக்காம தானே நீயே பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. அவர் என்ன தான் ஃப்ராடு வேலை பண்ணாலும் எல்லாமே எனக்காக தான் பண்ணியிருக்காரு, என் மேலே இருக்க அன்பால் தான் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு எத்தனை வாட்டி நான் சொல்லி வச்சாலும் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறாங்க. இப்போ நிலாவோட அப்பாவுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. நான் என்ன தான் சொன்னாலும் திரும்ப திரும்ப நீ அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறியா நிலா அப்படிங்கிறாங்க. இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, என் மேலே இருக்க அன்பால் அவர் எல்லாமே எனக்காக தான் பண்ணார், அவர் செஞ்ச விஷயம் வேணால் அந்த செஞ்சது வேணால் தப்பாக இருக்கலாமே தவிர அவர் எதுக்காக பண்ணார், எல்லாமே எனக்காக தானே, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நானே அவரை உதறி தள்ளினேன் அப்படின்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு இங்கே பாரு நிலா, பெற்றவங்களை தவிர உன்னை நல்லது நினைக்கிறதுக்கு யாருமே கிடையாது, சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் நல்லது நினச்சது தான் எனக்கு தெரியுமே, என் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் போட்டு கொளுத்துனீங்கல்ல, அப்போது திரும்ப நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் யார், சோழன் தான், எனக்காக அவர் எங்கெங்கேயோ அலைஞ்சு யார் யார் காலிலே விழுந்து எனக்காக சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு, என்னோட கெரியருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு
என் மேலே இருந்த அக்கறை கூட உங்களுக்கு இல்லைல்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டு இங்கே கொளுத்திட்டு எதுவுமே இல்லாமல் தானே என்னை ஆக்கி வச்சிங்க, அப்பயுமே நான் போயிட்டு எல்லாம் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நான் போனேன் அப்படிங்கிறாங்க. இப்போது நிலாவோட அப்பாவுக்கு செம்ம கோவமாகுது. இப்போ என்ன, உன்னோடது எல்லாத்தையும் நாங்கள் கொளுத்திட்டோம், எதுக்காக பண்ணோம், நீ இங்கேயே இருப்பா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தானே நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன நீங்கள் சொல்கிற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி நான் இருக்கிறது தான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்குன்னு வாழ்க்கையில் ஆசைகளே இருக்காதா? நான் அதை ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்காம நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கான ஆசை என்னவோ அதில் சப்போர்ட் பண்ணணும்னு நின்னது சோழன். அங்கே நான் போகணுன்னு சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தெரியுதா? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் அங்கே தான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அங்கேருந்தும் சண்டை போட்டுட்டு நேராக கிளம்பி இங்கே வராங்க. இங்கே ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.